வாழ்க சிவாய குருவே நம, ஸ்ரீ மாத்திரை நம. இந்த பதிவு போன பதிவோட தொடர்ச்சி தான். நீங்கள் போன பதிவு இதுக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி தத்துவோட பார்ட் 1 பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். இப்போயும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக சாண்டிங் பண்ணிடலாம். இல்லைன்னா கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது ஓம் கண்களை மூடுங்க. கணபதி மகாகணபதி. ஓம் மகாகணபதியே நமஹ. ஓம் மகாகணபதியே நமஹ. ஓம் மகாகணபதியே நமஹ. குரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். குரு நினைங்க. अनेक जन्म संप्राता सर्वकर्म विदायिने आत्मज्ञान प्रभावेन तस्मै श्री गुरुवे नमः. शिवाय गुरुवे नमः. श्रीमात्रे நமஹ. கண்களை திறக்கலாம். நீங்கள் போன பதிவு பார்த்துருந்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த லக்ஷ்மி தத்துவத்தை. நான் போன இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி தத்துவத்தை ஏன் ஆக்டிவேட் பண்ணுறோம், பின்னர் லக்ஷ்மி ஏன் நம்ம இப்போ நம்ம இஷ்ட தேவெல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஏன் மற்ற ஒரு சில காட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இப்போ துர்காவை நம்ம இது பண்ணும்போது அதுக்கு உண்டான பவர், ஒரு இமீடியட்டான ஒரு ஆக்ஷனுக்காக பார்த்தீங்களா, அந்த தத்துவம் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி இப்போ லக்ஷ்மி தத்துவம் ஏன்னா நம்ம எப்படி இது பண்ணலாம், ஏன்னா ஏன் அந்த லக்ஷ்மி தத்துவத்தை தான் நான் பூமியோட கம்பேர் பண்ணியிருந்தேன். சரி, இதில் எந்த ப்ராசஸ் இருந்தாலும் நம்ம இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. சார், நான் நிறையா யோகா கற்றுக்கிட்டேன், நிறையா டெக்னிக் இது மாதிரி இதுவும் கற்றுக்கிட்டேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. இது பாருங்கள், நீங்கள் பண்ண முடியாததுக்கு ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் என்னென்னா, உங்களுக்கு இன்னும் இப்போ நம்ம ஒரு குருக்கிட்ட போய் தான் நல்லா கற்றுக்கணும். அந்த குருவோட ஒரு தத்துவம் உங்கள்கிட்ட இன்னும் வரலன்னு அர்த்தம். இப்போ நம்ம இப்போ ஃபிசிக்கலான குருக்கிட்ட தான் நம்ம போய் கற்றுக்குறோம், ஓகேங்களா. அந்த குரு பார்த்திங்கன்னா யார் அவங்க சொல்லித்தராங்களோ அவங்க டெய்லி அதை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் புரியுதுங்களா, அவங்க டெய்லி ரெகுலராக எழுந்திருப்பாங்க, அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹேபிட் நம்மக்கிட்ட இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளால் என்ன கற்றுக்கிட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ முதல்ல அதனால தான் எப்பவுமே நம்ம சாண்டிங்கு நம்ம குரு மெயினாக தியானம் பண்ணுவோம். இப்போ குரு தியானம் பண்ணும்போது என்ன, அந்த தத்துவம் நமக்கு வரணும். வெறும் குருவே நம்மன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம். அப்போ குரு ஏதாவது ப்ளெஸ் பண்ணுவார். அது ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயமே தான். குருவோட தத்துவம் இல்லை, ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ண குரு தத்துவன்றது பெரிய விஷயம். அது ஆல்மோஸ்ட் பரபிரம்மத்துக்கு ஈக்குவல். ஆனால் பேசிக் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த தத்துவம் வேணும். காலையில் எழுந்துச்சி அந்த ஒரு பயிற்சி பண்ணுறதுக்கு. ஸோ இது முதல்ல நம்மக்கிட்ட இல்லைன்னா இதை நம்ம இன்வைட் பண்ணிக்கணும், புரியுங்களா. இன்வைட் பண்ணிக்கணும். ஓஹோ, நம்ம குருவை நினச்சோன்னா அந்த தத்துவம் நமக்கு வேணும், நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம காலையில் ஏஞ்சி பண்ணணும், ரெகுலராக பண்ணணும், எந்த ஒரு டைமில் ரெகுலராக பண்ணணும் அப்படின்றது அந்த தத்துவம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து நம்ம லக்ஷ்மி தத்துவத்தை இன்றைக்கி பற்றி பேசுகிறதுனால நம்ம நேற்றே பார்த்தோம். அதோட நான் ஒரு சின்ன ப்ராசஸ் சொல்லிடுறேன். அது எப்படி பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஆனால் அதை பண்ணி காமிக்கிற மாதிரி இன்னொரு வீடியோ இருக்குது, அது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது பிராணாயமால வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை நான் அனுப்புகிறேன். பிறகு நம்ம நேற்றே பார்த்த மாதிரி தான் நான் சொல்லிட்டேன், எப்படி ஒரு விவசாயி நிலத்தில் தேவையில்லாதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களில் நம்ம டெய்லி கன்வெர்ட் பண்ணணும்.
அதனால் இந்த பயிற்சி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக யோகா பண்ணிவிட்டு நம்ம மகரிஷி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அந்த யோகாசனம் ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடியும் போது நான் வந்து யோக நித்திரை அந்த ரிலாக்ஸேஷனில் முடிப்பேன். அந்த ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் இது பண்ணணும். ரிலாக்ஸேஷன் முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ப்ராசஸ்னால், இதுக்கு தான் நான் வந்து முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இந்த வைகுண்டத்தில் இவர் விஷ்ணு உறங்கிட்டு இருப்பார். அப்போ தான் அந்த முனிவர் வருவார். அந்த முனிவர் வந்து அவர் சொன்ன விஷயத்தினால லக்ஷ்மி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அந்த லக்ஷ்மி தத்துவம் அவருக்கு குறைஞ்சிரும். லக்ஷ்மி தத்துவத்தை மீண்டும் எடுக்கிறது தான் அந்த ப்ராசஸ்ஸு. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்த யோக நித்திரை முடிச்சதுக்கப்புறமே காலையில் ஏஞ்சி உடனே இந்த ப்ராசஸ் பண்ணிடணும். ஏன்னா இது பண்ணுறதுனால நமக்கு இதுக்கு முன்னாடி நாள் நடந்த எல்லா ப்ராப்ளம், எந்த ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் அது இம்மீடியட்டாக நம்ம வந்து அது க்ளீன் பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணிடும். முன்னாடி நாள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அதை மனசுலேயே வச்சுருப்போம்ல, அது இம்மீடியட்டாக ப்ராசஸ் பண்ணி அதை அன்கண்டிஷனல் லவ்வாக கண்டிப்பாக மாற்றுறது நீங்கள் உணரணும். அதுக்கு தான் எப்படி மாற்றுறதுன்றதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அன்கண்டிஷனல் லவ்வை மாற்றணும். ஓகேங்களா? நீங்கள் அதை பாருங்கள். இந்த பர்சன் இந்த வைகுண்டத்தை பற்றி அந்த பெருமை பாலாஜியை பற்றி சொன்னதுனால இன்னொன்று சொல்கிறேன். அதை பாருங்கள், அவங்க பேரும் பாருங்கள், பாலாஜி. பாலான்னு சின்ன குழந்தை, அது வந்து ஆணாக இருக்கிறனால பாலாஜி. ஒரு 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 குழந்தை தான் வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைய நம்ம அடிக்கிறோம் திட்டுறோன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அது மறந்துடும் டக்குன்னு. அது திருப்பியும் அதே பாசம் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த தத்துவம் தான், அதனால தான் பாலாஜின்னு பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு இன்னர் சைல்டு அவேக்கன் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்ம சவுத் இந்தியன் கோயிலில் எந்த கோயிலுக்கு நம்ம வந்து போனாலும், விஷ்ணு கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த வெங்கடேச சுப்ரபாதம் தான் மோஸ்ட்லி ரன் ஆகும் நிறையா கோயிலில். நான் ஈவன் இதை வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் கூட பார்த்துருக்கேன். அவங்க வெங்கடேச சுப்ரபாதம் தான். இல்லைன்னா அந்த ஏஞ்ச உடனே இந்த ப்ராசஸ், அதாவது சொல்ல போனால் அவர் திருப்பதி பாலாஜியோட மெயின் ப்ராசஸ் என்ன, அவர் வந்துங்கன்னா அவங்க லக்ஷ்மி வந்து அநாகச்சக்கரத்தில் வச்சுருக்காரு. ஏன் லக்ஷ்மி வச்சுருக்காரு? அந்த லக்ஷ்மி தான் அநாகச்சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணால் அந்த மற்ற வேண்டாத விஷயங்கள்லாம் அன்கண்டிஷனில் மாற்றக்கூடிய தன்மை. ஏன்னா அவங்க தான் பூமியில் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம எந்த விஷயம் வந்து எது பண்ணுதோ அது கூட நம்ம கரெக்டாக வரும் இல்லையா? பூமாதேவி தான் அந்த வேண்டாத விஷயங்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் அந்த தன்மை இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் அவங்கள கனெக்ட் பண்ணுறோம். அது எங்கே வச்சு? ஹார்ட்டில் வச்சு. அதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் வந்து நம்ம அந்த திருப்பதி பாலாஜி இதெல்லாம் பார்க்குறோம். அதான் வராக பிராணத்தில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக உண்மையான தத்துவம் அதான். ஏன்னா லக்ஷ்மி போயிடுறாங்க, அந்த லக்ஷ்மி மீண்டும் எடுத்து நம்ம இதிலே லாக் பண்ணுறது, புரியுதா? ஆனால் அது வந்து பாலாஜி தான் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு இந்த விஷ்ணு தத்துவம் யாருக்கு இருக்கோ, விஷ்ணுன்றது தர்மம் அவருக்கு நிறைய விஷ்ணு தத்துவன்றது பெரிய விஷயம். ஓகேங்களா? அதில் தான் ஒவ்வொரு, நான் ஏற்கனவே நம்மளோட இதில் சொல்லியிருப்பேன், எந்த இஷ்ட தெய்வத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தத்துவம், அந்த குணாதிசயங்கள் நமக்கு மனசுக்குள்ளே இம்பைப் பண்ணுறதுக்காக நம்ம அந்த தெய்வத்தை பண்ணுறோம். உதாரணத்துக்கு லக்ஷ்மி தத்துவம் ஏன் நம்ம படிக்கிறோம்? அந்த லக்ஷ்மியோட ஒரு தத்துவம், லக்ஷ்மிக்கு அவங்களே லக்ஷ்மியே பரப்புறோம். அவங்களோட ஒரு தத்துவம் இந்த வேண்டாத விஷயங்கள்லாம் கன்வெர்ட் பண்ணுறது, யூஸ்ஃபுல்லாக உரமாக மாற்றுறது, அந்த தத்துவத்தை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த தத்துவத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து மாறுது. இது பாருங்கள், நம்ம வந்து நான் சொன்னால நம்ம எக்ஸசைஸ் முடித்த உடனே, யோக நித்ரா முடித்த உடனே இந்த ப்ராசஸ் பண்ணணும். யோக நித்ரா முடித்த உடனே கொஞ்சம் நீங்கள் ஏஞ்சி கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் உட்காந்துங்க, ஃபீட் கிரவுண்டடாகவும் கையை சோதுங்க, கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு திருப்பி நீங்கள் ஏற்கனவே அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணதுனால டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து மਤਲਬ ரிலாக்ஸாக இருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து சரி நான் யோகா நித்ரா பண்ணும்போது எனக்கு டைம் இல்லைங்க, அப்புறமேல் வேறு டைமில் பண்ணுறோன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு அப்புறம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஜஸ்ட்டு ஒவ்வொரு பொறுப்பையும் சொல்லிட்டு அந்த மாதிரி கண்கள் நான் வந்து ஸ்மைல் பண்ணுறேன், மਤਲਬ அந்த இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, எல்லா செல்களும், பல்கள், நம்ம உள்ள ஹிருதயம், ஒவ்வொரு எல்லாம் கையில் உள்ள செல்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது, எல்லாம் ரொம்ப அப்படி ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி உடம்பு ஃபுல் கால் வரைக்கும் வரீங்க, ஒவ்வொரு உறுப்பாக நினச்சிட்டு கீழே வரைக்கும் வரீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சுற்றி ஒரு சின்னதாக ஒரு லைட், ஒரு ஒயிட் லைட்டை ஒரு கவசமாக வச்சுங்க. அதுக்கப்புறம் நேராக அநாகத சக்கரம் கரெக்டாக சொல்கிறது நம்ம பாடியோட சென்டர், ஓகேங்களா, மூலாதாரம் வரைக்கும், அதில் அந்த ஹார்ட்டுக்கு ஜஸ்ட்டு பின்னாடி அந்த அநாகத சக்கரம் இருக்குது. அந்த அநாகத சக்கரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த அநாகத சக்கரை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், அநாகத சக்கரத்தில் நீங்கள் மਤਲਬ நீங்கள் எந்த இடத்துல பிராணசக்தி செலுத்துகிறாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆக்டிவேட் ஆகும். அநாகத சக்கரத்தை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல அநாகத சக்கரமே ஒரு ரெட் கலர் பாலாக க்ளோ வர மாதிரி நினைங்க.
நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவலேஷன் தான் நீங்கள் நினைக்க தான் சரி நாளாக அது வந்துடும். ஏன்னா இது எல்லாமே பயிற்சி. நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும் ஈஸியாக. அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு அநாகத சக்கரம் ஒரு ரெட் கலர் பாலாக இருக்கிற மாதிரி நினைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஆர்கனையும் நினைக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து இந்த அநாகத சக்கரத்துக்கு ஒரு கனெக்ஷன். அப்போ என்ன நினைக்கிறோம், ஹார்ட்டை நினைக்கும் போது சிலப்போ உங்களுக்கு ஹார்ட்டில் நினைக்கும் போது உங்களுக்கு உண்மையிலே அந்த எமோஷன்ஸ் அங்கே கரெக்டாக இருந்ததுன்னா, மத்தலப் தேவையில்லாத யார் மேலேயாவது வெறுப்பு நடிச்சிருந்தால் அதையும் நீங்கள் நினைங்க. அவங்க உருவம் வந்தாலும் ஓகே நினைங்க. அவங்க பண்ண வேண்டாத விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நேராக அங்கேருந்து அதை நேராக அநாகத சக்கரத்துக்கு வரதா நினச்சி அவங்கள மனசார மன்னிங்க. எப்படி மன்னிக்கணும் நான் சொல்லிட்டேன், அக்செப்டன்ஸ் தான். இப்போ சில பேர் இப்படி பேசுவாங்கப்பா, இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க, நீங்கள் பேசின விஷயம் தவறு எனக்கு தெரியும், ஓகேவா, ஆனால் அதை நான் வச்சுக்க விரும்பலை. ஏன் உடம்புக்கு மீண்டும் எல்லா குப்பையும் வச்சு நானே எனக்கே சஃபர் பண்ணி அதை அன்கண்டிஷன் லவ்வாக மாற்றுறேன். ஏதோ ஒரு கர்மா நம்ம 2 பேருக்கு இருக்குது. நீங்கள் என்ன நம்ம இதுபோல் நினைக்கணும், அந்த ஹார்ட்லேருந்து வர்ற அந்த நபரோட எண்ணம் வந்தாலும் பரவாயில்ல, அது நேராக ஹார்ட்டில் வச்சு அவங்கள மன்னிச்சு அந்த சுச்சுவேஷன் கூட எடுத்துக்கலாம். அந்த சுச்சுவேஷன் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனில் அவங்கள மன்னிச்சிரு, ஓகேங்களா, மன்னிக்கணும். ஹார்ட்டை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லங்ஸில் சில பயங்கரமான சோகங்கள் எதாவது இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலையே, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு. அது மாதிரி விஷயங்களையும் நினச்சி முதல்ல இப்போ என்ன பண்ணுறோன்னா, அநாகத சக்கரத்தும் அந்த லங்ஸையும் கனெக்ட் பண்ணுறோம். லங்ஸ் எங்கே இருக்கோ அது நீங்கள் மனசில் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் நான் வந்து நீங்கள் டெய்லி இந்த யோக நிதிரால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஓகேங்களா. இப்போ அதே தான் பண்ணுறோம். நம்ம இண்டிவிஜுவல் மெயின் ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். லங்ஸ்லேருந்து அப்படியே ஒரு கிரே கலர் வேண்டாத விஷயம்லாம் அநாகத சக்கரத்தில் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆனோடனே அந்த அநாகத சக்கரத்தில் மீண்டும் ரெட்டாக க்ளோ ஆகுது நினைங்க. அதுக்கப்புறம் மீண்டும் லிவர்கிட்ட போங்க. லிவரில் நம்மளோட கோவங்கள்லாம் இருக்கும். யார் மேலே கோவம் இருக்கும் அவங்கள நினைங்க. பண்ணுறாங்க சரி, ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று பட்ட கோவம், இதுக்கு முன்னாடி கோவம் எல்லாத்தையும் எடுத்து இந்த விஷயம் தானே நான் மன்னிச்சிடறேன், அது உங்கள் மேலே தான் தப்பு இருக்கட்டும், ஆனால் அதை நான் வச்சுக்க விரும்பல, அதை அன்கண்டிஷன் லவ்வாக மாற்றிடுறேன் நான். இனிமேட்டு அந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஓகே அதெல்லாம் மாற்றியாச்சுப்பா, அது பெரிய இதாக இல்லை, நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஃபர்கிவ்னஸ் கேப்பபிலிட்டி, அது அன்கண்டிஷன் மன்னிக்கிறத விட அது அன்கண்டிஷன் லவ்வாக நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் மேலே. ஏன்னா நாளைக்கு இப்போ பாரு, நம்ம வந்து அதை அன்கண்டிஷன் லவ்வை மாற்றிடல, நாளைக்கு வந்து அதே விஷயம் அவங்கள பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதே நினைப்போம், நீ அன்றைக்கி இது சொன்னியே அப்படின்னா நீ மன்னிக்கலன்னு அர்த்தம். அன்றைக்கி நீ சொல்லிட்டுப்பா, அதை நான் அப்பயே விட்டேன், இன்றைக்கி நீ சொன்னாலும் நான் திருப்பி இன்னொரு தடவை ப்ராசஸ் பண்ணி மன்னிச்சிடுவேன், ஓகேவா. அதுக்காக நான் வந்து பேசாமல் இருக்க மாட்டேன், நீ பேசுன்னு தப்பு, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம ப்ராசஸில் இருக்கோம். அடுத்து நம்ம லிவர்லேருந்து வர்றதை கனெக்ட் பண்ணுறோம், ஓகேவா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த அநாகத சக்கரமும் அந்த லிவரும் கனெக்டட். அதுக்கப்புறம் அநாகத சக்கரமும் நம்மளோட ஸ்ப்ளீன், நம்ம அந்த ஸ்ப்ளீன் பேங்க்ரியாசிஸ் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. பின்ன நம்ம ஸ்டமக்கை கனெக்ட் பண்ணுறோம், வயிறு பகுதி, அப்புறம் வயிறில் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம யோசிக்கிறோம். அது எப்படின்னா, நம்மளோட அநாகத சக்கரமும் இந்த உறுப்புகளும் கனெக்ட் ஆகுது அப்படின்றது. பின்ன அந்த உறுப்புகளில் இருக்கிற வேண்டாத பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம அன்கண்டிஷனலாக மாற்றுறோம். அதே மாதிரி தான் கிட்னிஸில் பயம் இருக்கும், நம்ம கிட்னிஸையும் நினச்சி அதை கனெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. அதை கனெக்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு டைம் கனெக்ட் பண்ணி நினைக்கும் போது ஹார்ட் வந்து ஒரு ரெட் கலரில் க்ளோ ஆகுது. அதுலேருந்து ஒரு எந்த உறுப்பு நினைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு கிரே கலராக அந்த வேண்டாத எமோஷன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட பால் உறுப்பின்னு நினைக்கிறோம், அதுலேருந்து தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாத சில பேரோட வெறுப்பு உணர்ச்சி அங்கேயும் ஸ்டோர் ஆகும். அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் நம்மளோட அன்பு தடையாகும் போது அது மாதிரியான வெறுப்பு உணர்ச்சிகள் வரும். ஸோ அதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், ஹிருதயத்தில் வச்சு நமக்கு மாற்றுறோம். எல்லாத்துலேயும் அன்கண்டிஷன் லவ்வாக இந்த பால் க்ளோ ஆகிறத நினைக்கிறோம். இந்த ப்ராசஸை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதான் நம்மளோட அநாகத சக்கரத்தை ஒரு ரெட் கலர் பாலாக க்ளோ ஆகிறத நினச்சி அதில் லக்ஷ்மி உருவத்தை நினைக்கிறோம், ஓகேங்களா. லக்ஷ்மி உருவத்தை நினச்சிட்டு இந்த தவத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது அந்த லக்ஷ்மி தத்துவம் உடம்பு ஃபுல்லாக பரவுறதை பார்க்கணும். அந்த ரெட் கலர் பாலே உடம்பு ஃபுல்லாக க்ளோ, லக்ஷ்மி தத்துவம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நம்மளோட உடம்புக்கு நம்ம ஃபுல் உடம்பும் மகாவிஷ்ணுவை நம்ம பாவிக்கணும். அப்புறம் அந்த லக்ஷ்மி தத்துவம் உடம்பு ஃபுல்லாக பரவிடுது. நம்ம ஃபுல்லாக இது வந்து ஒரு மன்னிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்.
புரியுதுங்களா? இதை நீங்கள் வந்து ஓப்பனோ எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது நம்மளோட இந்த ப்ராசஸ் வேதிக் ப்ராசஸ், புரியுதுங்களா? அநாகத சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறோம், அதில் எல்லா ஆர்கன்ஸையும் கனெக்ட் பண்ணுறோம். இனிஷியலாக நமக்கு இந்த ஆர்கன்ஸ்லாம் கனெக்ட் பண்ண நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நாளாக இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. இனிஷியலாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலாம். ஒவ்வொரு ஆர்கனையும் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம யாரை பற்றி நினைக்கிறது இல்லை அந்த தாட்லேயே கூட போயிடும், புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம இப்போ எதுக்கு உட்காந்துருக்கோம்? அதை வந்து அன்கண்டிஷனல் லவ்வாக மாற்றுது. இப்போ மன்னிக்கிறது மன்னிச்சு அதை அன்கண்டிஷனல் லவ்வாக மாற்றும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து இது வந்து பயிற்சி. எதாவது சொல்ல இந்த பயிற்சி நம்ம பண்ணுறதுக்கு குரு தத்துவம் வேணும், அப்போ தான் நம்ம பண்ண முடியும். குரு தத்துவம் இருந்தால் தான் லக்ஷ்மி தத்துவமே வரும், ஓகேங்களா? இந்த லக்ஷ்மி தத்துவம் ஆக்டிவேட் ஆனால் தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த வேண்டாத விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஜபமோ இல்லை உங்களோட மெடிடேஷனில் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேண்டாத விஷயங்கள் இன்னும் கோபமும் விருப்பமும் அதிகமாக வரும் கண்டிப்பாக. ஸோ மெயினாக இந்த ஸ்டெப்பு பைபாஸ் பண்ணவே கூடாது. முதல்ல இந்த எக்ஸசைஸ் பேலன்ஸிங்லாம் பண்ணிட்ட அப்புறம் யோக நித்திரைக்கு அப்புறம் இந்த ப்ராசஸை டெய்லி பண்ணணும். முன்னாடி இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் இல்லைன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஞாபகம் வருது, அவங்க எல்லாத்தையும் மனப்பூர்வம் அன்கண்டிஷனல் லவ். அது சொல்ல ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ, அதாவது பாலாஜி தத்துவம்னு நான் சொன்னேன், ஓகேங்களா? அதான் பேர். அந்த பாலாஜிக்கு தான் இந்த லக்ஷ்மி தத்துவம் ஆக்டிவேட் ஆகுது, ஓகேங்களா, அவருடைய ஹிருதயத்தில். ஸோ அது மாதிரி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணணும், ஓகே? இதோட இன்னொரு வீடியோ நான் எப்படி அந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஜபம் பண்ணி பண்ணுறேன்னு, எப்படி கண்ணை மூடி எப்படி பண்ணோன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இதான் மெயின். இதை நீங்கள் ரெகுலராக இப்போ ப்ராசஸ் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக பரவி அதை நீங்கள் முடிச்சிடுறீங்க, அவ்வளோதான் இந்த ப்ராசஸ், ஓகேங்களா? இன்கேஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், என்னென்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் ஒரு சில பேர் மன்னிக்க முடியல, ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து நான் வந்து ஒரு 6 மற்ற ஒரு 5 சவுண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் டெக்னிக்ஸ். அது வழியாக அதை லெட் அவுட் பண்ணுறது. அது ஆனால் நீங்கள் பாருங்கள், இனிஷியலாகவே அதை லெட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சு, லெட் அவுட்னா அந்த சவுண்ட்ஸை மேக் பண்ணி லெட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல அது உரமாகவே மாறுது. நம்ம அதை மன்னிக்க அன்கண்டிஷனலும் நிறையா வருது. ஆனால் நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 95% அதை நம்ம வந்து அன்கண்டிஷனலும் மாற்றிடும். இன்கேஸ் முடியல ஒரு சில விஷயங்கள் அந்த டைம் நம்ம அதை இது பண்ணலாம், ஓகேங்களா? இன்கேஸ் இன்னமும் முடியலன்னா நம்ம வந்து இப்போ பாருங்கள், தேவையில்லாத குப்பை என்ன பண்ணுறோம், எரிச்சிடும். அப்புறம் எரிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஃபயர் வரும். அந்த ஃபயரை அந்த ஃபயர் கேதர் பண்ணோடனே கோமா வெளியே வந்துடுது. அந்த ஃபயரை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அது வேறு டெக்னிக்கு, ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து இன்டர்னல் நம்ம வந்து தவத்தில் போயிடும். அது வந்து இன்டர்னலாக அது வேறு ப்ராசஸ். அந்த அக்னியை பேர்ன் பண்ணுறது இந்த கர்மா ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது இது வந்து டெய்லி நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது வந்து டெய்லி வீட்டை கூட்டுற மாதிரி தான். டெய்லி வீட்டை கூட்டுறதுக்கும் தண்ணி ஊற்றி பயங்கரமாக துடைக்கிறதுக்கும் இது வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் இந்த ப்ராசஸ் டெய்லி பண்ணணும். இதுதான் இது லக்ஷ்மி தத்துவத்தோட இனிஷியல் ஆக்டிவேஷன் ப்ராசஸ். இதை நம்ம பண்ண நமக்கு வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பேசிக், ஓகேங்களா? இது மட்டும் பண்ணிட்டா போதுமா? அந்த பாருங்கள், லக்ஷ்மி தத்துவம் ஆக்டிவேட் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு நிலத்தில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ, வாட்டர் சப்ளை, வெயில் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ, புரியுதுங்களா? அதுக்கு ஆக்டிவேஷனுக்கு ஒரு ப்ராசஸ், ஓகேங்களா? அதுவும் நான் அடுத்த அந்த பிராணாயாம வீடியோவில் போயிருக்கேன், எப்படி நம்மளோட வெளியிலேருந்து எனர்ஜி கனெக்ட் பண்ணுறது, எர்த்தை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு, ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் ஆக்டிவேட் பண்ணுறோம் லெவல் 2. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து நான் எதை சொன்னேன், ஒரு விவசாயி இதெல்லாம் இது பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு தண்ணி வசதி பண்ணுறான், தண்ணி போகிறதுக்கு அதுக்கு ஒரு பாத் வேணும். ஸோ அந்த பாத் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் எப்படி பிராணசக்தி ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி நான் சொன்ன அந்த 2 நாடி சொன்னால அந்த 2 நாடு வழியாக இது எப்படி நம்ம இது பண்ணுறது, அதை மூவ் பண்ணுறது, அது ஒரு ப்ராசஸ். அதை மூவ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து அஷ்டலட்சுமி ஆக்டிவேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லா ஆதாரத்துலேயும் அவங்க அந்த லக்ஷ்மி ஆக்டிவேட் பண்ணுறோம், புரியுதுங்களா? அது வித் மந்த்ரா. ஃபஸ்ட்டு இனிஷியல் பேசிக் லெவல் மந்த்ரா, அடுத்த செகண்ட் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 பீஜ அக்ஷரம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது. இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸ், அந்த மந்திரம் உள்ள ப்ராசஸ் வந்து நம்ம வந்து மற்றும் ஆன்லைனில் தான் நம்ம பார்க்கலாம், இல்லை டைரெக்டாக நான் சொல்லித்தரேன். பாக்கி உள்ள தான் டெக்னிக். இதோட பிராணாயாம வீடியோவும் நான் போட்டிருக்கேன், தேவையில்லவங்க அதை கேட்டு வாங்கிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பேசிக்ஸை நம்ம வந்து இது சில பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. இதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம்.
அக்னாலேஜ் நம்ம இது இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பழைய குப்பைகள் அப்படியே தான் இருக்கும். இந்த 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 நான் எதுக்கு இதில் வந்து லக்ஷ்மியை இன்க்ளூட் பண்ணேன்னா, லக்ஷ்மி தத்துவத்தை இன்க்ளூட் பண்ணேன்னா, சரி சில பேர் என்ன சொல்லலாம், அப்படியே ஜஸ்ட்டாக ஒரு பார்த்துங்க அனாச்சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறது ரெட் பால் நினச்சிங்க. ஸோ அதில் கன்வெர்ட் அன்கண்டிஷனலும். இப்போ நீங்கள் லக்ஷ்மி தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா பண்ணலாம். எப்போ இந்த காலையில் ஏஞ்சி இந்த லக்ஷ்மி தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ, உடம்புல லக்ஷ்மி இருக்கிறதா நினைக்கிறீங்களோ இந்த ஹிருதயத்தில், இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து இதழ் மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சுன்னா அது பாடுங்க. ஸ்ரீ சுக்தம் ஓகேங்களா, அதை பண்ணலாம். ஓகேங்களா, கனகதார சூஸ்திரம் எத்துனாலும் லக்ஷ்மி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி இல்லைன்னா லக்ஷ்மியோட நாமம் ஜபம் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டி அதிகமாகுது. அன்கண்டிஷனல் அந்த ஒரு ஃபீல், நீங்கள் தான் அந்த லக்ஷ்மி. நீங்கள் எப்படி இந்த பூமாதேவி அன்கண்டிஷ்னலாக எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி அந்த தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதை பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த ப்ராசஸ் வந்து நான் வந்து பேசிக்காக சொல்லிட்டேன் எப்படி பண்ணுன்றதை நான் இந்த வீடியோவில் நான் பண்ணுவேன். ஆனால் இந்த தத்துவத்தை நீங்கள் டெய்லி இதை வந்து லைட்டாக எடுக்கவே கூடாது. ஆனால் இதை லைட்டாக எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் உள்ளே போகிறீங்க. அதை நீங்கள் ஒரே நாளில் இதை பண்ண முடியாது. 2-3 நாள் உங்களுக்கு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஈஸியாகவும் அந்த உள்ளே இருக்கிற ஃபீலிங் வந்துடாது. ஏன்னா அந்த டைம் நம்ம எப்படி இருக்குமோன்னு தெரியல, அந்த நினைப்பு வருதான்னு. சில பேர் வேறு சாதாரண டைமில் வந்தாலும் இமீடியட்டாக அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயங்கள் நம்ம வந்து அன்கண்டிஷனில் நம்ம மாற்றுங்க. இதை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த பழைய குப்பைகள் இருக்காது. அடுத்தவங்களை பார்த்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு வராது. ஓகே, சாதாரண மனுஷங்கள் தான், எல்லாருக்கும் எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன். ஸோ அது மாதிரி நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க. அந்த விஷயங்கள் அந்த டைம் வந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். டெய்லி நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணலைன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவம், நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தில் வந்து எரப்ட் ஆகிடும் நம்ம, இல்லை? ஸோ இதை இந்த வீடியோ புரியல, திருப்பி 2 பாட்டியும் ஒரு தடவை கேளுங்க. ஆக்சுவலாக அது இல்லாமல் அந்த ப்ராசஸ் வேணுன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஆன்லைன் கிளாஸோ இல்லை மீட் பண்ணும்போது கற்றுக்கலாம். வாழ்க்கை.